ஒரு தீவிரமான உணர்ச்சி சீற்றம் ஒரு கொலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு நபரின் அடக்கி வைத்திருந்த கோபத்தை திருப்திப்படுத்துகிறது என்றாலும் அதன் விளைவுகள் சிந்திக்கப்படுகின்றனவா? ஒரு குற்றவாளி மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறுவதால் சமூகத்தில் வசிக்க சட்டம் அனுமதிக்காது. இவ்வாறான நிலையில் இலங்கையில் சமீப காலங்களாக தொடராக படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுவதனால் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வு காணப்படுகிறது. உலகில் இன்றைய நவீன காலத்தில் மனித உயிர்களுக்கான மதிப்பும் முக்கியத்துவமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குடும்ப தகராறு காரணமாக அண்மைய நாட்களில் கணவன் மனைவியை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா நெடுங்கேணி அனர்ந்தர் புளியங்குளம் நொச்சிக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற சம்பவம் முழு இலங்கையையும் உலுக்கியிருந்தது. வவுனியா நெடுங்கேணி பாடசாலை ஒன்றின் ஆரம்ப பிரிவு ஆசிரியையான ஸ்வர்ணலதா என்ற 32 வயதுடைய மனைவியின் தலையை வெட்டிக்கொண்டு அவரது கணவனான 35 வயதுடைய யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகிர்தரன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவமே அது. மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் இவ்வாறு தான் கொலை செய்ததாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதேவேளை குளியாப்பிட்டிய வல்பிடகம பிரதேசத்தில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் 44 வயதுடையவர். கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மண்வெட்டியால் கணவன் தாக்கியதில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு இலங்கையில் பல திருமணமான ஆண் பெண் என பலர் படுகொலை செய்யப்படுவது தற்போது அதிகரித்து வருகிறது. பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து செல்வதற்கும் தனித்து வாழ்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு. அல்லது சட்டப்படி விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு திருமணம் செய்து விரும்பியவருடன் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. அதற்காக ஒருவரை கொலை செய்யும் உரிமை எவருக்கும் இல்லை. கோபத்தில் எடுக்கும் அவசர முடிவுகள் தீர்வல்ல. அவை ஆழமாக யோசித்து சிந்தித்து எடுக்கப்பட வேண்டியவை. எங்கள் கைகளில் என்ன உள்ளதோ அதனை அற்புதமாய் மாற்றி அமைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று பார்க்க வேண்டும். மாறாக எங்களுக்கு கிடைப்பது என்ன என பார்ப்பது எங்கள் வேலை அல்ல. அதிலிருந்து நாங்கள் எதை உருவாக்குகிறோம் என்பதே முக்கியம். அதுவே எங்கள் வேலை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை அனைவரும் உணர வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.